ஹாய் கைஸ். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஏ படிக்கிறத பற்றி என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதோட ரோட் மேப் என்ன, அது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து டிஎஸ்ஏ ரோட் மேப்புக்கு வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில். பட் ஸ்டில் வந்து அது ஒருத்தருக்கு வந்து செட் ஆகும், ஒருத்தருக்கு செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாேருக்கும் செட் ஆகும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி படித்தோன்னா வந்து நமக்கு ஸ்டேபிளாக நம்மளோட நாலேஜும் கெயின் ஆகும். அதேமாதிரி வந்து நமக்கு வந்து எல்லா டாப்பிக்கும் படித்த மாதிரியும் ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேவா? ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கிறதுக்கான அந்த ஒரு ரோட் மேப் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஸ்டார்டிங் வித் அரேஸ் ஸ்ட்ரிங்ஸ் படிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து லிங்க்டு லிஸ்ட் வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் அண்ட் கியூ படிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரீஸ் படிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நான் வந்து சைட்லேயும் போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து லைனாக படிக்கும்போது அதை வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜி வந்து நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கு வந்து மொத்தம் 2 வேஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அல்காரிதம்ஸ் வைஸாக படிக்கலாம். ஸோ எப்படின்னா இப்போ ஸ்லைடிங் விண்டோ எடுத்துட்டோம்னா ஸ்லைடிங் விண்டோஸில் வந்து எல்லா இதுவும் போட்டு பார்க்குறது. ஸோ அல்காரிதம் வைஸாக நம்ம படிக்கிறது வேறு. அண்ட் வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வைஸாக படிக்கிறது வந்து வேறு. டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் லிஸ்ட் எடுத்து அது படிக்கிறது, அதுக்கடுத்து அந்த மாதிரி. ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மூலயமா படிக்கிறது தான் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக படித்த ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுக்கப்புறம் கூட நம்ம அல்காரிதம்ஸ் வைஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம் எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும். ஸோ வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் ரூட்டாக போகிறது தான் வந்து எனக்கு ப்ரிஃபரன்ஸு. பட் வந்து உங்களுக்கு எப்படினாலும் அது மாறலாம். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் இருக்குது வச்சுப்போம். இப்போ லிங்க்டு லிஸ்ட்னு வச்சுப்போமே. ஸோ லிங்க்டு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டாப்பிக்கு தான் ஒரு டைமில் படிக்கணும். அதுவும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு டாபிக் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கணும். மல்டிபிள் டாபிக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. காலையில் நான் இது ஃபோக்கஸ் பண்ணுறேன், சாயங்காலம் இது ஃபோக்கஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டைம் ஃப்ரேம், ஒரு 30 நாள் 20 நாள் ஒரே டாபிக் ஃபோக்கஸ் பண்ணோம். அதை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். வேறு எந்த பக்கமே போயிடக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது. ஓகேவா? ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம லிங்க்டு லிஸ்ட் எடுத்துப்போம். ஸோ லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படின்னா லிங்க்டு லிஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அது ஆக்சுவலாக எப்படி இருக்கும், எப்படி ஒரு லிங்க்டு லிஸ்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும், அந்த நோட் கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி லிங்க்டு லிஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டில் நிற்கணும். ஓகேவா? நான் தூக்கத்தில் எழுந்துச்சி வந்து லிங்க்டு லிஸ்ட் ஸ்ட்ரக்சர் போடு அப்படின்னா கூட நீங்கள் போட்டுருணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம், ஸ்ட்ரக்சர் கிளியர் ஆனதுக்கப்புறம் லீட் கோட் பக்கம் நீங்கள் போகலாம். லீட் கோடோ கீக்ஸ் ஃபார் கீக்ஸோ எதுனாலும் ஓகே. ஸோ லீட் கோட் பக்கம் போயிட்டு அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் வந்து டாபிக் வைஸ் ஃபில்டர் பண்ணிக்கலாம். லிங்க்டு லிஸ்ட்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா எல்லாமே அப்படியே கொச்ச கொச்சன்னு வரும். ஈஸி, மீடியம், ஹார்டு எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே ஈஸி ப்ராப்ளம் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணிட்டு ஈஸியில் இருக்கிறது எல்லாத்தையுமே போடுங்க. ஓகேவா? அண்ட் இந்த அட்வைஸ் கூட நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஈஸி போடுங்க, அதுக்கடுத்து வந்து மீடியம் போடுங்க அப்படி சொல்லிட்டு. பட் வந்து அது எக்ஸாக்டாக எவ்வளோ போடணும் அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஈஸி வந்து பார்த்திங்கன்னா ஈஸி கொஷின்ஸ்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் 10 கொஷின்ஸ் போடலாம் ஆவரேஜாக. ஓகேவா? 10 கொஷின்ஸ் போடலாம். அதுக்கடுத்து மீடியம் வந்து 10 கொஷின்ஸ் போடலாம் ஆவரேஜாக. ஸோ அந்த ஈஸி மீடியம் 10 கொஷின்ஸ் போட்டாலே உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிரும். அண்ட் வந்து ஃபர்தராக இருக்க கொஷின்ஸ் எல்லாமே கூட இந்த ஈஸி மீடியமில் வர்ற அந்த லாஜிக்கை வந்து பில்ட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஹார்ட்லாம் வந்து மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். ஈஸி மீடியமில் வந்து ஒரு 2 கொஷினோட லாஜிக்கை கம்பைன் பண்ணி ஹார்டில் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து 10 எடுத்துக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு அர்ஜென்ட்லாம் இல்லை, நான் இப்போ காலேஜ் தான் படிக்கிறேன், நான் வந்து இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா 15 ஈஸி வந்து 15, மீடியம் வந்து 15 ஒரு 1 மந்த்துக்கு. ஓகேவா? டெய்லி ஒரு கொஷின் போடணும், இல்லை ஒரு டெய்லி 2 கொஷின் போடணும்னு சொல்லிவிட்டு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே இந்த ஈஸி 15, மீடியம் 15 ஆர் ஈஸி 10, மீடியம் 10. ஸோ இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ லிங்க்டு லிஸ்ட் வந்து முடிஞ்சுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரீஸ் போகணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டாபிக் அது கிராஃப்ஸ் போகணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோன்னா ஒரு டாப்பிக்கை கிளியர் கட்டாக லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் வந்து எந்த இன்டர்வியூ போனாலுமே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு கொஷினை பார்த்தீங்கனாலே தெரியும். சப்போஸ் உங்களுக்கு தெரியலனாலும் நம்ம பார்த்த லாஜிக்கில் தான் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ 2-3 கொஷினை சேர்த்து பில்டப் பண்ணி ஒரு லாஜிக்கை பில்ட் பண்ணி போடணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அல்காரிதம்ஸ் நீங்கள் போகலாம்.
இப்போ வந்து உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஓகேவா? இப்போ நீங்கள் அல்காரிதம் வைஸ் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி போடும்போது எந்த கொஷின் வந்தாலுமே நீங்கள் போடலாம். ஏன்னா வந்து ஐ மீன் அந்த லாஜிக் யோசிக்கிறத நான் சொல்லல. அது இனிஷியலாக கஷ்டமாக இருக்கும் அல்காரிதம்ஸில். பட் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும்ல. ஸ்டாக்னா என்ன? ட்ரீ எப்படி இருக்கும்? ஸோ எல்லாத்துலேயுமே இந்த ஸ்லைடிங் விண்டோனா அது வந்து நிறைய இதில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆர்எஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுன்றதால அல்காரிதம்ஸ் வைஸ் அது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபாஸ்டராகவே கற்றுக்கலாம் இன்னும். ஸோ இதுதான் வந்து ஒரு ரோட் மேப்புன்னு சொல்ல முடியாது. இது வந்து எப்படின்னா எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ இந்த மெத்தடில் லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் வந்து வளர்கிறத வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு டாபிக் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஓகே நம்ம இந்த டாபிக் வந்து தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே இன்டர்வியூவில் வந்து நீங்கள் எந்த கொஸ்டினாலும் கிளியர் பண்ணிடலாம் தெரியலனாலும். ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ்.